கிருபைய கனம் பண்ணவும் கொண்டாடவும் பழகணும். 100 ஆடு ஒண்ணு மிஸ் ஆச்சு, 99 ஆடு போட்டோ எடுத்து இந்த 100 சொல்லுங்க, எல்லாரும் நம்புவாங்க. இதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மேய்ப்பனுக்கு மட்டும்தான், நம்ம இரத்தத்தால மீட்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கிருபை எனக்கு எப்படி கிடைத்தது, நான் ஏன் சேர்க்கப்பட்டேன், நான் கண்டிப்பா வேணுமா இல்லையே. நிறைய இருக்கிறாங்களே, எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் தெரியுமா? பிதாவின் மடியில் செல்ல பிள்ளை. அவர் தரித்திரரானார், மடியில செல்ல பிள்ளைய போல இருந்தார். நாம பாதாள வாசல் பக்கத்துல இருக்கிறோம், அடியில இருக்கிறோம். அடியில இருக்கிற என்ன மடியில வைக்கிறதற்காக மடியில இருக்கிற செல்ல பிள்ளைய பிதாவாகிய தேவன் அடியில வச்சுட்டார். இப்ப அவர் பாவமாக்கப்பட்ட போது பிதாவின் முகத்தை திரும்பினார். இயேசு துடிக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதா இயேசுவை விட்டு முகத்தை திருப்பின போது அந்த ஒளி எங்க வந்து விழுந்துச்சு தெரியுமா? என் மேல, உங்க மேல. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு செய்தவர் உங்க பின்னாட்களை நல்லா வச்சிருக்க மாட்டாரா?